சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய்க்கு காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, இனிமேல் வந்து நீ சும்மாவே இருக்கக்கூடாது, டெய்லி என் கூட கிளம்பி வாக்கிங் வா, அப்போ தான் வந்து உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது, டெய்லி இனிமேல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ 4 மாதம் ஆயிடுச்சுல, நீ டெய்லி வந்து என் கூட காலையில் வாக்கிங் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே சாரதான் யாரும் வர்றாங்க. வந்ததும் என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இல்லைம்மா, அவர் தான் 4 மாதம் ஆயிடுச்சுல, டெய்லி வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாடி, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாக்கிங் போனால் தான் ரொம்ப நல்லது உனக்கும் உன் குழந்தைக்கும், தம்பி சரியாக தான் சொல்லுது அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் வந்துட்டு, அத்தை நீங்களும் இவ்வளோ வயசாயிடுச்சுல உங்களுக்கு, டெய்லிக்கு வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அத்தை, நீங்களும் வரீங்களா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் நான் எதுக்கு தம்பி, நான் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாருலம்மா, உங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவையும் காவேரி விஜய் கூட்டு போகிறாங்க. 3 பேரும் வாக்கிங் போயிட்டு பேசிட்டு வர்றாங்க. இதில் காவேரி, என்னால் முடியலப்பா, நீங்கள் 2 பேரும் மட்டும் பேசிட்டு போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இடையில நின்றாங்க. விஜயும் சாரதாவும் பேசிட்டு போகிறத பார்த்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா எவ்வளோ மனசு மாதிரி விஜய் கூட நல்லா பேசுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம் தம்பி, அதுக்குள்ளே இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இது வந்து சென்னையில் அத்தை, நீங்கள் கொடைக்கானலில் இருந்தவங்களுக்குலாம் இங்கே இப்படி தான் வேர்க்கும் இதில் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, இனிமேல் அந்த ஊரை எங்கள் ஊர்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பசுபதி பண்ணி வச்சுட்டானே தம்பி, அவர் இருக்கும்போது அவர்கிட்ட பணத்தை நம்பிக்கையாக எங்களுக்குன்னு இருந்தது, இனிமேல் அந்த ஊரை எங்கள் ஊர்னு சொல்ல முடியாது தம்பி, அந்த மாதிரி காரியத்தை அந்த பசுபதி பண்ணி வச்சுட்டான், அவர் இருக்கும்போது அவர்கிட்ட பணத்தை ஏமாத்தினான், இப்போ போலியாக பத்திரம் ரெடி பண்ணி அந்த வீட்டையும் அவன் வாங்கி வச்சுக்கிட்டானே, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர் ஞாபகமாக இருந்தது அந்த ஒரு வீடு மட்டும்தான், இப்போ அதுவும் எங்கள் கையை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேனே தெரியல, எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது தம்பி, அந்த பசுபதி அவரையும் ஏமாற்றி இப்போ எங்களையும் ஏமாற்றி எங்கள் வீடையும் ஏமாற்றிட்டான், இனிமேல் கொடைக்கானலில் எங்களுக்குன்னு என்ன இருக்குது, கொடைக்கானல்னு தான் எங்கள் ஊர்னு சொல்ல முடியிற அளவுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை தம்பி அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த ஊரை விட்டு நாங்கள் எப்படியாவது வாழ்ந்து காமிச்சிருவோம், திரும்பி அந்த ஊருக்கு போகணும், இங்கே எப்படியாவது தலை நிமிர்ந்து வாழ்ந்து காமிக்கணும் எல்லாத்துக்கு முன்னாடியும், அடுத்து அந்த ஊருக்கு போகலான்னு நாங்கள் நினச்சோம், இனிமேல் அந்த ஊருக்கு போக முடியாத போலுக்கு, இருந்த ஒரிஜினல் பத்திரத்தையும் அந்த பசுபதி பிடுங்கி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இவங்க வீட்டை எப்படியாவது இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனேவும் சாரதாவும் விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் விஜய் ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, என்னங்க மாமியாரும் மருமகனும் 2 பேரும் வாக்கிங் போனீங்க, போயிட்டு வந்தோடனே நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, அம்மாவும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க சொல்லுங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இல்லை காவேரி, அதாவது கொடைக்கானலில் உங்கள் வீடை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த பசுபதி பிடுங்கி வச்சுட்டாங்களே, அதுதான் எப்படி திருப்பன்னு தெரியல, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை வச்சு காரணம் காட்டி எப்படியாவது கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிடலாம், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் அவன் வாங்கிட்டான், அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கணும், அப்போ தான் வந்து அந்த வீடை நம்ம வந்து திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், உங்கள் வீட்டை எப்படியாவது உனக்கு திருப்பி நான் கொடுக்குறேன் காவேரி, இங்கே பாரு, இத்தனை நாள் நீ அந்த வீடை எப்படியாவது திருப்பணும், அது உங்கள் அப்பாவோட ஞாபகமாக இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தோணலை, ஆனால் இப்போ அந்த வீடை உனக்கு எப்படியாவது நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் காவேரி, ஆனால் அதுக்கு என்னால் இப்போ பணம் கொடுத்து அவங்ககிட்ட வாங்குற இது இல்லை, அவனை ஏமாற்றி எப்படியாவது நான் வாங்கி காமிக்கிறேன் காவேரி அப்படி சொல்லிட்டு பசுபதி கிட்ட இருந்து மீட்டு காமிக்கிறேன்னு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, எதுக்குங்க இப்போ தான் அவனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணணும், மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை அவனால் வர இருந்தால் பிறகு தாத்தா பாட்டியே ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, உங்கள் வீடை எப்படியும் திருப்பி கொடுக்குறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, சரிங்க, ஆனால் பார்த்து பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு விஜய், எனக்கு 2 நாளாக வெளியில் ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலை விஷயமா நான் போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வரேன் காவேரி, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை காவேரி, என் ஃப்ரெண்டு ஒரு வேலை விஷயமா சொன்னா, அதை சம்மந்தமாக நான் பேசிவிட்டு வரேன், அதுக்கு 2 நாள் ஆகும், வெளியூரில் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஆமாம் காவேரி இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட ஸோ வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. பசுபதி வீட்டுக்கு போயிட்டு பசுபதி
எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பசுபதியும் ராகினியும் வெளியில் வர்றாங்க. வந்துட்டு இங்கே பாருங்கப்பா விஜய் வந்திருக்காரு. என்ன விஜய் இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் மறுபடியும் காவேரியோட சேர்ந்து வாழ்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு குழந்தை வேற வரப்போகுதாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு ஏன் விஜய் காவேரி விட்டு விலகி போனா போக மாட்டியா? மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் விஜய். நீ காவேரியோட எவ்வளோ தூரம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ தூரம் உன்னை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் காவேரியை விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு இங்கே எதுக்கு நீ வந்திருக்க இப்போ என்ன தேடி எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உனக்கு தெரியாதா? அதாவது நீ கொடைக்கானல் வீட்டை வாங்கி வச்சிருக்கியே அத மீட்டுட்டு போகறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன கொடைக்கானல் வீடு அவங்க அப்பா வாங்கின கடனுக்காக எனக்கு எழுதி குடுத்துட்டாங்க. அதுக்கு எதுக்கு நீ திருப்பிட்டு போகணும்னு வந்திருக்கேன்னு சொல்ற? அதுக்கு பணம் கொண்டு வந்திருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு பணமா? பணம் கொடுத்து நான் எதுக்கு வாங்கணும்? அவங்க அப்பா என்ன கடன் உன்கிட்ட வாங்கி அந்த வீட நீ வாங்கி வச்சிருக்க? ஏமாத்தி தானே வாங்கி வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதானே நீ எப்படி பணம் வச்சிருப்ப? நீ தான் சொத்து எதுவும் வேண்டாம் சொல்லி வீட்ட விட்டு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டோம். அப்பன்னா மொத்த சொத்துக்கும் அஜய் தான் வாரிசா? இனிமேலு எல்லா சொத்தும் அஜய் கையில தான் இருக்குமா? அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு இன் எனக்கு அந்த வீட்டோட டாக்குமெண்ட் வேணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட். அதை இப்ப என் கையில குடுக்குறேன். அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுல வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்? என்னது என்கிட்ட இருக்குது? அப்படின்னா ஒண்ணும் என்கிட்ட இல்லையே. அது அந்த வீட்டு பேர்ல அவங்க அப்பா கடன் வாங்கியிருந்தாங்க. அதுக்காக என்கிட்ட குடுத்தது தான் அது. அத நான் உன்கிட்ட குடுத்துட்டேன்னா, அப்புறம் என்ன நான் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் எனக்கு செல்லாதே! அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! செல்லாதா? அப்படியே சொல்ற நீ அப்படி சொல்லிட்டு வேகமா ஒரு ராகினிய பிடிச்சு கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. வச்சு இங்க பாரு, இனிமேலும் நான் பொறுமையா சொல்ல மாட்டேன். உனக்கு உன் பொண்ணு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா அந்த டாக்குமெண்ட்ட நீ குடுத்துரு. இல்லன்னா அவ்வளோதான் உன் பொண்ண நீ உயிரோட பார்க்க முடியாது. நீ உன் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா. அப்படின்னு விஜய் வந்து மிரட்டுறாங்க. உடனே பசுபதி இருந்துகிட்டு, "இங்க பாரு, என் பொண்ண விட்டுரு. என் பொண்ண ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "உன் பொண்ண நான் விட்டுர்றேன். நீ காவேரி வீட்டு பத்திரத்த என்ட்ட குடு. குடுத்துட்டு அந்த வீட்டு பேர்ல கடன் வாங்குன பத்திரம்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கியே, அதையும் என்கிட்ட குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி, "இருடா நான் எடுத்துட்டு வரேன். என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வேகமா போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ட போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு விஜய் கையில குடுக்குறாங்க. குடுத்துட்டு, "இங்க பாரு, நீ வந்து எழுதி குடுக்கணும் எனக்கு. காவேரியோட அப்பா என்கிட்ட எந்த கடனும் வாங்கல." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி குடுக்குற அப்படின்னு விஜய் வந்து ஒரு டாக்குமெண்ட்லயும் சைன் வாங்குறாங்க. உடனே இங்க பசுபதி சைன் போட்டு குடுத்துடுறாங்க. "உன் பொண்ண நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவன் பொண்ண தள்ளி விட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. பசுபதி இருந்துட்டு, "உனக்கு ஒண்ணும் ஆகலல்லம்மா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அந்த விஜய் இருக்கிறானே, இவன இனிமேல் சும்மா விடக்கூடாதும்மா. நான் முதல்ல விஜய் வீட்டுக்கு போகணும்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாப்பா, நீ முதல்ல அந்த விஜய் வீட்டுக்கு போகணும்மா" அப்படின்ட்டு பசுபதி பேசிட்டு இருக்காங்க. இங்க விஜய் அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு நேரா இங்க காவேரியோட அம்மா கையில வந்து குடுக்குறாங்க. "அத்தை நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களே, கொடைக்கானல் வீட மீட்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி ஏமாத்தி வாங்கிட்டான்ட்டு. இந்தாங்க அத்தை அதோட டாக்குமெண்ட்" அப்படிங்கிறாங்க. "எப்படி தம்பி?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "நான் எப்படியோ பசுபதி கிட்ட மிரட்டி வாங்கிட்டேன் அத்தை. இனிமேல் நீங்க இத நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க வீடு உங்களுக்கே கிடைச்சிருச்சு. நீங்க மாமாவோட நினைவா அந்த வீட வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லும்போது, நான் எப்படி அந்த வீட மீட்டு குடுக்காம இருக்க முடியும்? உங்க உங்க பையனா நான் உங்க வீட மீட்டு குடுத்துட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சார் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்க